வணக்க மக்களை, சற்று முன்னாடியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா. 3+3 பிளானுக்கு நோ சொன்ன எடப்பாடி பழனிசாமி 6 தொகுதிகளிலும் நேரடியாக களமிறங்கும் அதிமுக. வாங்க வீடியோவை மூலமாக கண்டார். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழகத்தின் ஒரு சில கட்சிகளில் ஏற்படும் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம். அந்த வகையில் தான் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்ட பிளவு என்பது தமிழக அரசியல் மட்டுமன்றி அதிமுக தொண்டர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணியில் CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில் இன்னொரு அணியாக அதிமுக செயல்பட்டு தொடங்கிவிட்டது. இந்த வகையில்தான் இந்த இடைத்தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் கூடிய விரைவில் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதா. அதாவது 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 3இல் அதிமுகவும் 3இல் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற நிர்வாகிகள் சொன்ன யோசனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக தவிர்த்து விட்டதாக அதிமுக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதாவது இந்த இடைத்தேர்தல் என்பது நடைபெற இருக்கும் 6 தொகுதிகளில் 5 தொகுதியில் கண்டிப்பாக இரட்டை இலை வென்றிருப்பதால் அதிமுக நேரடியாக களமிறங்க வேண்டும் என்றுதான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்த இடைத்தேர்தல் வெல்வதன் மூலம் கட்சியை காப்பாற்ற முடியும் என்று எடப்பாடி நம்பகத்தன்மையாக கூறியிருக்கிறார். தமிழகத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்பது களம் தற்போதைய புதிய அரசியல் சூழலில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். இந்த சூழல்தான் இந்த இடைத்தேர்தல் நடைபெறும் அனைத்து தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளும் இடம் தரலாமல் அனைத்திலும் கண்டிப்பாக நேரடியாக அதிமுக போட்டியிடும் என்பதுதான் எடப்பாடி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் மிக தீவிரமாக இது ஒரு அதிரடி முடிவாகத்தான் அவர் அறிவித்திருக்கிறாராம். இடைத்தேர்தல் வியூகம் குறித்த சமீபத்தில் நடைபெற்ற அதிமுகவின் உட்கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலரும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புதிய யோசனை கூட முன்வைத்திருக்கிறார். அதன்படிதான் அவர் கூறியிருப்பது, மொத்தமுள்ள இந்த 6 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடலாம். மீதமுள்ள 3 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்காக பாமக அல்லது அமமுக மற்றும் பாஜக ஆகிய 3இல் ஏதாவது ஒரு கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதியில் கொடுக்கப்படலாம் என்றுதான் யோசனையெல்லாம் வழங்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டிருக்கிறது. திமுகவின் இந்த கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தடுமாறும் சூழலில் இப்படி கொடுப்பதன் மூலம் நம்மால் கண்டிப்பாக கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள முடியும், அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பலனளிக்கும் என்று கூட கூறியுள்ளார்களாம். நிர்வாகிகளின் இந்த 3+3 என்ற யோசனையை எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமாக தவிர்த்து விட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. தற்போது இடைத்தேர்தல் நடைபெறும் 6 தொகுதிகளில் கடந்த பொதுத் தேர்தலில் 5 தொகுதிகளில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னமே வென்றிருப்பதும், எனவே 5 சிட்டிங் தொகுதிகளில் உள்பட 6 தொகுதிகளில் அதிமுக நேரடியாக களம் காண வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்து வருகிறாராம். மேலும் எடப்பாடியின் இந்த முடிவு என்பது கண்டிப்பாக மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.